ஜோசுவா ஹைம்ஸ் ஒரு செல்வந்தனாகிய வணிகருக்கு மகனாக 1805ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் நாள் ஜோசுவா ஹைம்ஸ் பிறந்தார். இவருடைய தாயார் மிகவும் பக்தியுடைய பெண்மணி. ஜோசுவாவின் இயற்கை திறன்களைக் கண்டு பெற்றோர் அவரை பெரிய பல்கலைக்கழகம் ஒன்றில் பயிற்றுவித்து சிறந்த ஊழியக்காரனாக தீர்மானித்தனர். ஆனால் தகப்பனுடைய கப்பலில் வியாபாரப் பொருள் ஏற்றிச் சென்ற இருவர் மேற்கிந்திய தீவுகளில் பொருளையும் கப்பலையும் விற்றுவிட்டு ஓடிவிட்டனர். பெரிய செல்வந்தராக இருந்தவர் இவருடைய தந்தையார் ஏழைக்கு தள்ளப்பட்டார். ஜோசுவா கல்லூரிக்கும் செல்ல முடியவில்லை. பிழைப்புக்காக ஒரு தொழில் பழக வேண்டுமென்று பணப்பாதுகாப்பு பெட்டி செய்யும் தொழிலை பழகுவதற்காக பெட்ஃபோர்ட் பட்டணத்திற்கு சென்றார். ஆயினும் ஊழியத்தில் அவருக்கிருந்த வாஞ்சை குறையவில்லை. தொழிலை கற்றுக்கொண்டே தன் 18வது வயதில் சிலுவையின் மகத்துவத்தை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். பின்னர் முழுநேரம் ஊழியத்தில் ஈடுபட்டார். 1830 ஆண்டில் போஸ்டன் பட்டணத்திலுள்ள ஒரு சபையில் ஊழியராகி 35 ஆண்டுகள் அங்கேயே தங்கினார். 1831 ஆண்டில் வில்லியம் மில்லர் போஸ்டன் பட்டணத்திற்கு வந்து இயேசுவின் அதிசீக்கிர வருகையை குறித்து பிரசங்கித்தார். இதைக் கேட்ட ஜோசுவா அவர் சொல்லுவது உண்மையே என்று தம்முடைய மட்டுமல்லாமல் இந்த சத்தியம் இன்னும் வேகமாக செல்ல வேண்டுமென்று விரும்பினார். ஆகவே பிரசங்கம் முடிந்தபின் அவர் மில்லரை பார்த்து, நீங்கள் சொன்ன காரியங்கள் உண்மை, நிச்சயமாக நம்புகிறீர்களா என்று கேட்டார். நான் நம்பாவிட்டால் அதை குறித்து பிரசங்கம் செய்ய மாட்டேன் என்று மில்லர் பதில் கூறினார். உடனே ஜோசுவா, அப்படியானால் உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் செல்லப்பட நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நாம் பெரிய பட்டணங்கள் இதை கேட்க வேண்டுமே. நீங்களோ இந்த அரிய சத்தியத்தை ஒரு மூலையில் வைத்திருக்கிறீர்கள் என்றார். இப்படிப்பட்ட சம்பாஷணையின் முடிவில் மில்லரோடு சேர்ந்து தானும் ஊழியம் செய்ய தீர்மானித்தார். ஜோசுவா ஹைம்ஸ் ஒரு உற்சாகமான ஊழியக்காரராக இருந்தபடியால் மில்லரை பல இடங்களுக்கும் அழைத்து சென்று நற்செய்தியை அறிவிக்க செய்தார். மேலும் தாங்கள் விசுவாசித்த காரியங்களை செல்வதற்கு சற்று காலமே இருந்தபடியினால் ஒரு பத்திரிகை ஆரம்பித்து நடத்த வேண்டுமென்று ஹைம்ஸ் விரும்பினார். ஊழியர்கள் ஒரு சில இடங்களுக்கே செல்ல முடியும். ஆனால் பத்திரிகைகள் ஒரே வேளையில் ஆயிரக்கணக்கானோருடைய கரங்களுக்கு செல்லும். ஆகவே ஜோசுவா ஹைம்ஸ் தன் விருப்பத்தை பலரிடமும் எடுத்துரைத்தார். எல்லாருக்குமே இந்த எண்ணம் சரியாக தோன்றியது. ஆனால் பத்திரிகை நடத்துவதற்கான பண வசதிகள் யாரிடமும் இல்லை. மில்லர் தன்னிடம் இருந்த பணத்தை யாவருடையும் ஏறக்குறைய முடிந்துவிட்டது. அவருடைய பயணங்களுக்கே இப்பொழுது போதிய பணம் இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு ஏழை மனிதன் ஹைம்ஸிடம் ஒரே $1 பணத்தை கொடுத்து பத்திரிகை ஆரம்பிக்க கூறினார். ஹைம்ஸ் விசுவாசத்தோட காலங்களின் அடையாளம் என்றும் பத்திரிகை ஆரம்பித்தார். இதை வெற்றியாக நடத்துவதற்குரிய பண வசதிகளை தேவன் பலர் மூலமாக கொடுத்தார். உலகின் பல பாகங்களுக்கும் சத்தியம் பறந்து சென்றது. இப்படியாக அட்வென்டிஸ் இயக்கத்தில் ஜோசுவா ஹைம்ஸ் மிக முக்கிய பாகத்தை வகித்தார். 1844ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் நாள் இயேசுவானவர் வராதபோது மற்றவர்களைப் போல இவரும் ஏமாந்து போனார். ஆயினும் ஊழியத்தில் தொடர்ந்து செயல்பட்டார். புதிய சத்தியமாகிய ஓய்வு நாள் சத்தியம் சொல்லப்பட்ட போது இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஓய்வு நாள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட செவன்த் டே அட்வென்டிஸ்ட்
அசோசியேட்டுகளாக மாறின தன் சகோதர சகோதரிகளுடன் நல்ல நட்புறவு வைத்திருந்தார். பிற்காலத்தில் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை ஒரு பத்திரிகையை நிறுவனமாக நடத்த வேண்டும் என்று நினைத்தபோது இவர் கௌரவப்படுத்தப்படும் வண்ணமாக காலங்களின் அடையாளங்கள் என்ற பெயர் தொடங்க தெரிந்து கொள்ளப்பட்டது. அப்பொழுது இந்நாள் வரை நிலைத்திருக்கிறது அப்பெயர். இந்த காணொளியை கேட்டு நீங்களும் பயன்பெற நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அனைவரும் வளர நான் விரும்புகிறேன். நன்றி.